தேசிய ஜனநாயக கூட்டணியின் குடியரசுத் தலைவர் வேட்பாளர் ராம்நாத் கோவிந்த் RSS இயக்கத்தைச் சேர்ந்தவர் என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் விமர்சித்துள்ள நிலையில் அதற்கு பாரதிய ஜனதா தமிழக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பதிலடி கொடுத்துள்ளார். அதனை இப்போது பார்க்கலாம். தலித்துகளை குறிவைத்து அரசியல் செய்ய வேண்டிய கட்டாயம் பாரதிய ஜனதாவுக்கும் RSSக்கும் ஏற்பட்டிருக்கிறது என்பதை விடுதலை சிறுத்தைகள் தொடக்கத்திலேயே நாங்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு ராம்நாத் கோவிந்த் அவர்களை ஒரு வேட்பாளராகவும் அவர்கள் தேர்வு செய்திருக்கிறார்கள். இதனை முந்திக் கொண்டு எதிர்க்கட்சிகள் வேட்பாளரை அறிவித்திருக்க வேண்டும். ஆனால் எதிர்க்கட்சிகள் இன்னும் இது குறித்து முடிவெடுக்காமல் 22ஆம் தேதி முடிவெடுப்போம் என்று அறிவித்திருக்கிறார்கள். விரைந்து முடிவெடுக்க வேண்டும். பாரதிய ஜனதா கட்சியின் இந்த சதி முயற்சியை முறியடிக்கக்கூடிய வகையில் அவர்கள் முடிவு அமைய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் வேண்டுகோள் விடுக்கிறது. சகோதரர் திருமாவளவன் அவர்கள் விளிம்பு நிலை மக்களுக்காக கட்சி நடத்துகிறேன் என்று சொல்லிக் கொண்டிருப்பவர் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளராக மரியாதைக்குரிய ராம்நாத் கோவிந்த் அவர்கள் நியமிக்கப்பட்டிருப்பதை அவர்களெல்லாம் வரவேற்கணும். ஆனா பிஜேபி எது செய்தாலும் நான் எதிர்ப்பேன் என்ற ஒரு உள்நோக்கம் அவர்களின் கருத்தில் இருந்து தெரிகிறது என்பது எனது கருத்து.